தமிழ்ல அழகாக விரிச்சு எழுதுகிறேன். லைக் மதனும் மோட்டை மாடி புறாக்களும் நல்லா இருக்கும். மதன் ஒரு சிறிய பையன். அவனது வீடு ஒரு பழைய குடிசையில் இருந்தது. ஆனா அந்த குடிசைக்கு ஒரு மோட்டை மாடி இருந்தது. ஒவ்வொரு காலையும் மதன் தன் பையில் கொஞ்சம் அரிசி, தென்னை, கோதுமை தானியங்கள் போட்டு மெதுவாக அந்த மாடிக்கு ஏறுவான். அவன் காலடி சத்தம் கேட்டுவிடும் புறாக்கள் மேல் இந்த மின்கம்பம் சூறை மரங்கள் இருந்து பறந்து வந்து அவனை சூழந்துடும். சில நேரங்களில் அவன் தோல் வந்து போகும். அவை அவனை நேசித்தன. ஏனில மதன் தங்களுக்காக ஒரு எப்போதும் கொண்டு வருவான். மதன் பரிசுத்தமான இதயத்துடன் தானியங்களை வட்டமா போடுவான். அவன் கண்களில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு அமைதி தெரிந்து கொள்ளலாம். புறாக்கள் சாப்பிடும் ஒவ்வொரு கணமும் அவனுக்கு தான் சாப்பிடுகிறா போல் ஒரு திருப்தி. ஒரு நாள் அருகிலிருந்த வீட்டில் இருந்த பெரியம்மா கேட்டார், மதனே, நீ ஏன் இந்த புறாக்களுக்கு எப்போதும் உணவு வைக்கிறாய்? மதன் சிரித்துடன் சொன்னான், அவங்க சாப்பிடுற மாதிரி பார்ப்பேன், மனசுக்குள்ளே நிம்மதியா இருக்கு. அந்த வார்த்தைகள் பெரியம்மாவின் இதயத்தை கவர்ந்தது. அவரும் தன்னுடைய பேரனிடம் தானியங்களை கொண்டு வர சொன்னார். மெதுவா பலரும் மதனை பார்த்து புறாக்களுக்கு உணவு வைக்க தொடங்கினார். அந்த மோட்டை மாறி ஒரு உயிருள்ள பூங்காவா மாறியது. மதனின் சிறிய செயல் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி